சரணம் குருவே துணை. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் நல் உள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் வேதங்களில் 5வது வேதமாகவும் ஞானத்தின் திறவுகோலாகவும் மோட்ச சூத்திரமாகவும் சுவாமி சிவானந்த பரமஹம்சரால் உபதேசிக்கப்பட்ட சித்த வேதம் என்ற நூலை பற்றி தான் உங்களுடன் பகிர காத்திருக்கிறேன். இந்த நூல் சுவாமி சிவானந்த பரமஹம்சரால் உபதேசிக்கப்பட்டு மலையாளத்தில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் புத்தகம். இந்த நூலில் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் ஞானம் அடைய என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு புள்ளி வச்சிருக்காங்க, அவ்வளோதான். அதை கூட மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் சித்த ஜமாஜம் போகணும், அந்த சித்த வித்தை பழகணும். ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட்டு. பட் இந்த சித்த வேதத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஞானம் என்ற ஒரு திறவுகோல் திறக்கும், முதல் படி திறக்கும். என் வாழ்க்கையிலையும் பக்தி தான் பெருசு நினச்சிக்கிட்டு இருந்த எனக்கு அந்த பக்திக்குள்ளேயும் ஒரு ஞானம் இருக்குது, ஒரு அறிவியல் இருக்குன்னு என்னுடைய பார்வையவே மாற்றின ஒரு நூல் இந்த சித்த வேதம். இந்த சித்த வேத நூலை எல்லாரும் படிச்சிட முடியுமா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருமா அப்படின்னா சத்தியமாக கிடையாதுங்க. ஏன்னா ஐயா சிவானந்த பரமஹம்சரோட அருளும் அவரோட கடைக்கண் பார்வை இருந்தால் மட்டும்தான் இந்த நூலை படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற அனைவருமே அந்த சிவானந்த பரமஹம்சர் ஐயாவோட அருளை பெற்றவங்க தான் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அருள் எல்லாருக்கும் கிடைக்கப்பெற்று வாழ்வில் ஞானமடைய எல்லாம் வல்ல என் குருவையும் வேண்டி, சுவாமி சிவானந்த பரமஹம்சரையும் வேண்டி, இதோ எனது சித்த வேதம், அதில் நான் புரிந்து கொண்ட சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்கின்றேன். முதலில் நமது சுவாமி சிவானந்த பரமஹம்சர் யார், எங்கே பிறந்தார், எவ்வாறு மோட்சம் அடைந்தார் என்பதை சுருக்கமாகவும் எளிமையாகவும் கூறுகின்றேன் நண்பர்களே. ஐயா சிவானந்த பரமஹம்சர் மலைவளம், நீர்வளம், நிலவளம் மிகுந்து இருக்கின்ற கேரள நாட்டில் வடகரை அடுத்த முட்டங்கால் கிராமத்தில் கருணாகர குரு அவர்களுக்கும் மாதவி அம்மா அவர்களுக்கும் 1879 ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் அன்று ஆண் மகனாக திரு அவதாரம் எடுக்கின்றார். குழந்தை பிறந்தவுடன் அவருக்கு தாய் தந்தையர் ராமன் நம்பியார் என்ற பெயரை திருநாமமாக சூட்டுகின்றார். பின்பு அவர் 9வது வயதிலிருந்து குருகுல கல்வியை கண்ணூர் சுவாமிகள் என்ற குருவிடம் பயின்று, பின்பு மலபார் பக்கத்தில் உள்ள கலரிபாயத் என்ற இடத்தில் ஆசிரியராக பணியாற்றுகின்றார். இளம் வயதை கடந்து கல்யாண வயது வந்தவுடன் கல்யாணமானது. சிறிது காலம் கல்யாண வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. பின்பு அவரது மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்தார். அந்த இறப்பு தான் அவருக்கு உண்டான ஞான கேள்விகளை அவருக்குள் பிறப்பித்தது. நேற்று வரை இருந்த ஒன்று இன்று இல்லை என் மனைவியிடம், அது என்ன என்ற அந்த ஒரு கேள்வி அவரை ஒரு ஞானியாகவும் சித்தராகவும் மாற்றியது. இதற்காக பல குருக்களிடம் சென்றார், பல ஞானியர்களிடம் சென்றார். அவருக்கு அதற்குண்டான பதில் கிடைக்கவே இல்லை. பின்பு பல மலைகளில் ஏறி தவங்கள் செய்தார். அப்போதும் அதற்குண்டான பலன்கள், அதற்குண்டான பதில்கள் கிடைக்கவில்லை. அவர் மனம் அப்போதும் கூட அதை ஒற்றுக்கொள்ளாமல் திரும்பவும் அது ஏன் எங்கே போனது, எங்கே இருந்தது, எங்கே போனது என்ற கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்ததால் அவர் மனம் அதை தேடிக்கொண்டே இருந்தது. ஒரு தடவை பழனி மலையில் தவம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் எது இருந்தது, எது விட்டு சென்றது அவர் மனைவி உடம்பை, அது என்ன என்று பல நாள் தவம் இருந்தும் அவருக்கு அது புலப்படாததால் தற்கொலை செய்து கொள்வதற்காக மலை மீது நின்று குதித்தார். அந்த சமயம் ஒரு மகா முனிவர் அவரை கை தாங்கி கீழே இறக்கிவிட்டு, அந்த முனிவர் அதோ அங்கே ஒரு குகை இருக்கு இல்லையா, அங்கே போய் நீ தவம்னு உனக்குண்டான நீ கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் அந்த குகை நீ பண்ணுற தவத்தில் பதில் சொல்லும் அப்படின்னு அந்த முனிவர் சொல்கிறாரு. அந்த முனிவர் யாரு பார்த்தீங்கன்னா மகான் போகர். ஐயா சித்தர் போகர் தான் சுவாமி சிவானந்த பரமஹம்சருக்கு
அந்த குகையை காமிச்சு நீ அங்க போய் தவம் பண்ணும்போது உனக்கு எல்லா விதமான சித்திகளும் கிடைக்கும், நீ தேடிக்கிட்டு இருக்கிற அந்த கேள்விக்குண்டான பதிலும் கிடைக்கும்னு ஐயா போகர் அந்த உபதேசத்தை கொடுத்துட்டு போறாரு. ஐயா சிவானந்த பரமஹம்சரும் அந்த குகைக்குள்ள போயிட்டு தியானம் பண்றாரு. தியானம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவர் இதுக்கு முன்னாடி இருந்த மனக்குழப்பத்தெல்லாம் நீக்கிட்டு ஒரு புது அவதாரமாகவும் ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு முகமுல்லா தேஜஸா வெளியே வர்றாங்க. ஐயா சிவானந்த பரமஹம்சர் மறுபடியும் யாத்திரைகள் போறாங்க. இமயமலை போயிட்டு இமயமலையில் இருக்கிற ஒரு குகைக்குள்ள கடும் தவம் புரிகிறாங்க பல ஆண்டுகளா. பின்பு அவங்க தவம் புரிஞ்சு வெளியே வரும்போது ஒரு பெரிய ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு வராங்க வெளியே. அந்த ஞானம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயா யோசிக்கிறாங்க, இது எனக்கு தெரிஞ்சது மட்டும் இல்ல, இது உலக மக்களுக்கெல்லாம் பயன்படணும் அப்படின்னு நினைச்சு ஐயா ஒரு சமாஜத்தை நிறுவுறாங்க. அதுக்கு பேரு சித்த ஜமாஜம். சித்த ஜமாஜத்தோட தலைமையிடம் எங்க பாத்தீங்கன்னா வடகரை. ஐயா அங்க சித்த சமாஜத்துல சித்த வித்தை அப்படின்ற மாபெரும் ஒரு கலையை கத்துக் கொடுக்குறாங்க. அந்த கலை உங்களை ஞானத்தோட எல்லைக்கே கூட்டு போகும். அந்த சித்த வித்தையில சொல்லி கொடுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வாசி யோகம். இந்த வாசி யோகம்தான் ஒருத்தனோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்றது. இந்த வாசி யோகத்தை எவன் ஒருத்தன் கரெக்டாக கையாளுறானோ அவன் சித்த நிலையை அடைஞ்சு சித்தர்களுக்கெல்லாம் சித்தராவான் அப்படின்னு பல பேர் இதை மறைச்சு வச்சிருந்த அந்த ரகசியத்தை ஐயா எல்லாரும் தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு ஓப்பனா எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. அத்தகைய சித்த வித்தையை கற்றுக் கொடுத்த ஐயா சிவானந்த பரமஹம்சர் அவருக்கு நமக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, ஐயா இவ்வளோ விஷயங்கள் செஞ்சதுக்கு அப்புறமும் கூட அவரோட சுயசரிதையை எழுதுறதுக்கு பல சீடர்கள், அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க, ஒரு சில சீடர்கள் அவரோட சுயசரிதையை எழுதிட்டு இருந்தாங்க. பட் அதை ஐயா அறவே தவிர்த்தாங்க. அதுக்கு பதிலாக நான் ஒரு புக் எழுதுறேன், அது ஞானத்தின் திறவுகோலாக இருக்கணும், மோட்ச சூத்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அந்த சித்த வேதத்தை மலையாளத்தில் எழுதுனாங்க. அந்த மலையாளத்திலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான் இந்த சித்த வேதம். தமிழ்லையும் இருக்குது. இதில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சித்த வேதத்தில் ஒரு குரு சீடன் இந்த ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு உரையாடல் தான் இந்த சித்த வேதத்தில் இருக்கும். இதை நம்ம படிக்கும் போதே என்னன்னா, உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சில கேள்விகளுக்கு பதில் இதுக்குள்ள இருக்கும். இதை நான் படிக்கும் போது நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, என் மனசுக்குள்ள இருக்கிற கேள்வி ஐயாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்றத எனக்கு ஒரு பல விஷயங்கள் பல நேரத்தில் எனக்கு அதிசயமாக இருந்துச்சு. அந்த சித்த வேதம் அப்படின்ற நூல்ல மொத்தம் 22 அத்தியாயங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு அத்தியாயமும் எப்படி அப்படின்னா, நீங்க ஒன்னாப்புல இருந்து போற மாதிரி ஒன்னொன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிட்டே போகும். அதாவது நம்ம பிறந்த உடனே நடக்கல இல்லையா, ஸோ ஒவ்வொன்னா பிறந்தோம், தவழ்ந்தோம், அதுக்கப்புறம் நடந்தோம் அப்படின்ற மாதிரி ஐயா ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் உங்களோட ஒவ்வொரு ஞான திறவுகோலா திறந்து ஒவ்வொரு கதவா திறந்துட்டு போவாரு. அதை நானும் உணர்ந்தேன், நீங்களும் உணரணும். அதுக்கு ஐயாவோட அருள் வேணும்னு வேண்டிக்கிட்டு இந்த சித்த வேதத்துல மொத்தம் 22 அத்தியாயங்கள் இருக்கு. இந்த 22 அத்தியாயத்தையும் நான் ஒரே பதிவுல சொல்ல முடியுமா அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. அதே மாதிரி அதுக்குள்ள நிறைய சூட்சமங்கள் ஒளிஞ்சிருக்கு. இதை நான் முதல் தடவை படிக்கும் போது ஒரு மாதிரியும், ரெண்டாவது தடவை படிக்கும்போது அப்ப இந்த அர்த்தத்துக்கு வேற மாதிரியோ அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் இந்த ஒவ்வொரு தடவையும் படிக்கும் போது எனக்கு இதோட டெப்த் மீன்ஸ் ஆழ்ந்த கருத்துக்கள் இதுல நிறைய இருக்கு. நான் முதல் தடவை நான் நார்மலா படிக்கும் போது ஓகே இதுக்கு இந்த அர்த்தம் தான் அப்படின்னு நினைச்சேன். பட் அது இன்னமும் ரெண்டாவது தடவை ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு நான் திருப்பி இந்த அதே விஷயத்தை படிக்கும்போது அப்ப ஐயா சிவானந்த பரமஹம்சர் இதை வேற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஞானத்தின் நான் முதல் படிக்கும்போது பக்தியோட பார்வையா இதை பார்த்தேன், ரெண்டாவதோட படிக்கும்போது ஞானத்தோட பார்வையா பார்க்கிறேன். இந்த ஞானத்தோட பார்வையோட சேர்த்து நம்ம ஒரு நீண்ட ஒரு மெடிடேஷனுக்கு உள்ள போகும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புலப்படும். அதுக்கப்புறமா நீங்க இந்த விஷயத்தை படிக்கும்போது உங்களுக்கு மாபெரும் ரகசியம் தெரிய வரும். உண்மையான கடவுள் யார், கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்ற மாபெரும் ரகசியம் தெரியும். இப்ப இதுவரைக்கும் நம்ம சிவானந்த பரமஹம்சரோட வாழ்க்கை வரலாறும், அவர் எழுதிய சித்த வேதத்துல எத்தனை அத்தியாயங்கள் இருக்கு, அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றதையும் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் சுருக்கமாகவும் உங்களுக்கு புரிகிற வகையிலும் சொன்னேன் நம்புறேன். நம்ம அடுத்தடுத்த பதிவுல ஒவ்வொரு அத்தியாயமா அந்த 22 அத்தியாயமும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு அந்த ஞானத்தின் முதல் படியை எடுத்து வைக்கிறதுக்கு உதவும்னு நம்புறேன். எல்லாம் வல்ல என் குருவையும் ஐயா சிவானந்த பரமஹம்சரையும் வேண்டி இறையருள் அனைவருக்கும் கிடைக்க வேணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம இந்த பதிவோட கடைசிக்கு வந்துட்டோம். அடுத்த
சித்த வேதத்தின் அத்தியாயம் முதல் பகுதியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆன்மீக நண்பன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை